ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செம்ம சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற மாங்காய் பச்சடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பச்சடி பார்த்திங்கன்னா 10லேருந்து 20 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அதே போல் பால் சாதம் அதுக்கப்புறம் பிளைன் சாம்பாருக்குலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் buddies இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக இன்றைக்கி இந்த சைஸில் நான் 3 மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காவை நல்லா கழுவிட்டு இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாங்காவுடைய தோல் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா மாங்காவுடைய தோலை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணணும் அப்படின்னா கூட கட் பண்ணிக்கலாம். மாங்காவை கட் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்துட்டு நம்ம பச்சடி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாங்காய் பச்சடிக்கு வந்துட்டு நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாவை இதை போல் சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவை ஒரு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்துட்டு பிளாக் ஆகிற அளவுக்கு வறுத்து விடக்கூடாது. அடுத்தது இதில் 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 2 பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் வந்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பச்சை மிளகாய் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார மிளகாத்தூள் தான். அடுத்தது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, அதனால் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கிற மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு மாங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சர்விங் கப் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த மாங்காய் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாங்காய் பச்சடி வந்துட்டு நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடியை வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ஒரு 3/4 வாசி அளவுக்கு குழஞ்சி வந்து அதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். மாங்காவில் தண்ணிலாம் சேர்த்துட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உப்போடைய அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாங்காவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்தையே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். 5 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. மாங்காய் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு மாங்காய் வந்து வெந்து வந்துருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது கூட நம்ம வெல்லம் வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைப்போம். அப்போ வந்துட்டு மாங்காய் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போது நம்ம மாங்காய் கூட வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். நாம் எடுத்துக்கிட்ட 3 மாங்காவுடைய சைஸ்க்கு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்துட்டு டஸ்ட் இல்லாத வெல்லமாக சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு மாங்காய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டஸ்ட் இல்லாத வெல்லமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாங்காவில் வந்துட்டு வெல்லத்தை டைரெக்டாக சேர்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மாங்காய் கூட சேர்த்துக்கோங்க. மாங்காவையும் வெல்லத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விடும்போதே அதோட டெக்ஸ்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க.
வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன் பண்ணியே குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூட வேண்டாம். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டு அந்த மாங்காய் பச்சடி வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அதோடைய கலர், அதோடைய டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு எம்மியாக இருக்குல்ல. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே எம்மியான சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாங்காய் பச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாங்காய் பச்சடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் படிஸ். நீங்களும் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.